கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் கிடையாது, நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மோதி அநியாயமாக அந்த 3 உயிர் வந்து பறி போயிடுச்சு. மொத்தம் 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயமாக உயிர் பிரிஞ்சிருச்சு. இது யார் மேலேங்க தப்பு? அந்த கேட் கீப்பர் மேலே தப்புங்களா? அப்படிதான் சொல்றாங்க. அந்த கேட் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வர டைமுக்கு அந்த கேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாம தூங்கிட்டு இருந்திருக்காரு. இதனால அந்த டிரைவரும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பார்க்கும்போது ட்ரெயின் வரலங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அவர் நோட் பண்ணாரான்னு தெரியல. ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ற கேப்ல அந்த ட்ரெயின் வந்து அடிச்சிருக்குங்க. மேபி அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தூரமா தானே ட்ரெயின் வருது, கிராஸ் பண்ணி போயிருக்கலாம்னு நினைச்சா. ஆனா ட்ரெயினோட ஸ்பீடை பத்தி தெரியாது. இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஆட்டோ டிரைவர்ஸ் அது வந்து இவங்க ரோட்டில் போகும்போது டிராஃபிக் சிக்னலை மீறுறாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆட்டோ டிரைவர் இல்லை கேப் டிரைவர் ரெகுலராக வந்து உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜஸ்க்கோ பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் எஜுகேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ போய் சேர வேண்டிய இடம் இல்லை பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எவ்ரிடே மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸை மதிக்க ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதே சில ஆட்டோங்க தாங்க. இந்த ரெட் சிக்னல் வந்து இருக்குன்னாலும் தெரிஞ்சாலுமே கூட அந்த இடத்துல போலீஸ் இல்லைன்னா எவ்வளோ பேர் பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி பிரேக் பண்ணிட்டு போகிறப்போ உள்ள குழந்தைங்க இருந்தால் யோசிச்சு பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் எவ்வளோ பெரிய ட்ராஜடி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. இந்த ஓட்டுநர்கள் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. முக்கியமாக இந்த டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பார்த்து உங்கள் குழந்தைங்கள இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. சேஃபாக வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு பார்த்து அனுப்புங்க. ஸோ நன்றி, வணக்கம்.